ஹாய் செல்லம் வணக்கம். திஸ் இஸ் மகா எக்ஸைஸ் 1 3.1ல 8th சம் சாமி. ஆல்ஃபா, பீட்டா, காமா மற்றும் டெல்டா ஆகியன 2 × x⁴ + 5 × x³ - 7 × x² + 8 = 0 எனும் பல்லுறுப்புக்கோவை சமன்பாட்டின் மூலங்கள் எனில், ஆல்ஃபா + பீட்டா + காமா + டெல்டா மற்றும் ஆல்ஃபா × பீட்டா × காமா × டெல்டா ஆகியவற்றினை மூலங்களாக கொண்ட ஓர் இருபடி சமன்பாட்டை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கொடுக்கப்பட்ட இந்த 4 படி சமன்பாட்டை 4 படி சமன்பாட்டின் பொது வடிவத்துக்கு நம்ம எழுத போகிறோம். சரியா சாமி? ஃபஸ்ட்டு சமன்பாட்டை எழுதிக்கலாமா? 2 × x⁴ + 5 × x³ - 7 × x² + 8 = 0. 4 படி சமன்பாட்டின் பொது வடிவம் அது x⁴ மைனஸ் வரணும். ஆல்ஃபா + பீட்டா + காமா + டெல்டா × x³ ப்ளஸ் 2 2 பெருக்கணும். ஆல்ஃபா பீட்டா பீட்டா × காமா + காமா × டெல்டா + டெல்டா × ஆல்ஃபா ப்ளஸ் இதுமாதிரி தானே சொன்னேன். ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டா. இப்போ குறுக்கு பெருக்குனா ஆல்ஃபா × காமா ஆல்ஃபா × காமா ப்ளஸ் பீட்டா × டெல்டா × x². மைனஸ் போட்டாச்சு, ப்ளஸ் போட்டாச்சு. அடுத்தது யார்? மைனஸ் 3 3 பெருக்க போகிறோம். இதை பெருக்கிறோம். ஆல்ஃபா × பீட்டா × காமா ப்ளஸ் ஆல்ஃபா × பீட்டா × டெல்டா ஆல்ஃபா பீட்டா காமா இது ப்ளஸ் ஆல்ஃபா × காமா × டெல்டா ஆல்ஃபா × காமா × டெல்டா ப்ளஸ் இது 3 பெருக்குனா பீட்டா × காமா × டெல்டா × x ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா காமா × டெல்டா = 0. This implies ஓகே, this implies தானே சொல்லும். இதிலிருந்து என்ன பார்க்குறோம்? x⁴ தான் இருக்குது. அங்கே 2 x⁴ இருக்குது. அப்போ 2 இருக்கக்கூடாது. 2 இருக்குன்னா 2ஆல் வகுக்கணும். இதையும் 2ஆல் வகுக்கணும். இதையும் 2ஆல் வகுக்கணும். இதையும் 2ஆல் வகுக்கணும். இதையும் 2ஆல் வகுக்கணும். ஓகே சொல்லும். ஸோ x⁴ 1 1 கேன்சல் ஆச்சு. ஒரு x⁴ ஒரு x⁴ தான். மைனஸ்க்கு பதிலாக ப்ளஸ் இருக்குது. ஸோ அதை அப்போ ஃபஸ்ட்டு எடுத்து எழுதுங்க. ஆல்ஃபா + பீட்டா + காமா + டெல்டா = குறி மாறி இருந்தாவே மைனஸ் x³ அது இருக்குது. இதுக்கு பதிலாக என்ன இருக்குது? 5/2. இங்கே ப்ளஸுக்கு பதிலாக மைனஸ் இருக்குது. ஸோ குறியை மாற்றி ஆகணும். இது ஆல்ஃபா பீட்டா பீட்டா காமா காமா டெல்டா டெல்டா ஆல்ஃபா ப்ளஸ் குறுக்க ஆல்ஃபா காமா ப்ளஸ் பீட்டா டெல்டா = குறி மாறி இருந்தால் மைனஸ் 7/2. அடுத்து இது பாருங்கள், 3 நம்பர் இருக்குது. தனி எக்ஸ் இல்லை பாருங்கள் எக்ஸே இல்லை. இங்கே திட்ட வடிவில் இது இல்லை. இப்போ திட்ட வடிவில்னா 4 இருக்குது. அடுக்கு 4 அடுக்கு 3 அடுக்கு 2 அடுக்கு 1 இல்லை. அப்போ இதுக்கு பதிலாக என்ன சாமி போடலாம்? 0ன்னு போட்டுக்கலாமா? நான் டைம் சேவ் பண்ணுறேன், வேறு ஒன்றும் இல்லை. இங்கே ப்ளஸுக்கு பதிலாக ப்ளஸ் தான் இருக்குது. ஸோ ஆல்ஃபா × பீட்டா × காமா × டெல்டாவுக்கு பதிலாக என்ன போட்டுருக்கோம் பார்த்தியா? டெல்டா = என்ன சாமி இருக்குது? 1 4 4 2 4 8 சாரி 2 2 4 2 8. இப்போ இருபடி சமன்பாடு தான் கேட்குறாங்க. எதை மூலங்களாக கொண்ட இதை மூலங்களாக கொண்ட. அப்போ 2 மூலங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால் மூலங்களின் கூடுதல் கண்டுபிடிக்கணும். மூலங்களின் பெருக்கல். ஸோ மூலங்களின் கூடுதல் எது மூலம்னு சொல்லிட்டாங்க நமக்கு. ஆல்ஃபா + பீட்டா + காமா + டெல்டா இதான் ஒரு மூலம். இது ஒரு மூலம். ஆல்ஃபா × பீட்டா × காமா × டெல்டா மூலங்களின் கூடுதல்னால் இதானே. ஸோ இது ஒரு வேறையாக இருக்குது, இது ஒரு வேறையாக இருக்குது. ஓகே செல்லம். அப்போது இதுக்கு பதிலாக என்ன போடலாம்? -5/2. இதுக்கு பதிலாக என்ன போடலாம்? +4. ஒரு பின்ன எண் ஒரு முழு எண் வந்துச்சுன்னா நடுவில் ப்ளஸ்ஸோ மைனஸ் வந்துச்சுன்னா குறுக்க பெருக்கி கூட்டி பை போடு. 4 2 8. 8லேருந்து 5 கழிக்கணும். அப்போனா வரும் +3/2. ஓகே சாமி. அடுத்தது மூலங்களின் பெருக்கல். 2 மூலத்தையும் எழுதுகிறோம். இன்ட்டு இந்த ஒரு 2 மூலத்தையும் எழுதிட்டு மதிப்பு போடுறோம். -5/2 × 4
நடுவில் பெருக்கல் குறுக்கு கேன்சல் 2 4 1 2 பெருக்குனா -10 மூலங்களாக கொண்ட இருபடி சமன்பாடு 2 மூலம் வச்சா அந்த மூலங்களாக கொண்ட இருபடி சமன்பாடு therefore தேவையான இருபடி சமன்பாடு சமன்பாடு என்னது x² மைனஸ் மூலங்களின் கூடுதல் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் மூலங்களின் பெருக்கல் ஈக்குவல் டு 0 x² மைனஸ் மூலங்களின் கூடுதல் என்ன வந்துச்சு ப்ளஸ் 3/2 அப்போ குறிய மாற்றக்கூடாது இதுக்கு மதிப்பு -10 ப்ளஸ் தானது குறிய மாற்றாத ஈக்குவல் டு 0 ஒரு பின்ன எண் வந்திருக்கு ஸோ குறுக்க பெருக்குங்க பெருக்கிட்டு அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடுங்க வகுத்தலாக இருக்காது குறுக்க பெருக்கி கழித்து பை போடணும் வகுத்தலாக இருக்க 2 அந்த பக்கம் போனால் பெருக்கலாம் மாறும் ஸோ என்ன சம ஆன்சர் நமக்கு 2 × x² மைனஸ் என்னது எக்ஸை போடாத விட்டுக்கிறேன் சாரிம்மா எக்ஸ் 3 × x மைனஸ் 2 20 ஈக்குவல் டு 2 × 0னா சமி வரும் 0 அப்போ தேவையான சமன்பாடு 2 × x² மைனஸ் 3 × x மைனஸ் 20 ஈக்குவல் டு 0 அவ்வளோதான் செல்லம்.